என்னாச்சியா? பாத்துடா. பார்த்து மெதுவா அமுக்கு சாமி. துப்பாக்கி உள்ளதா இருக்குதா? ஐயா இப்ப வலிக்குதா ஐயா? அந்த பயம் இருக்கட்டும். மாமா என்னங்க? ஏய் என்னடா சோறு தின்னு 3 நாள் ஆச்சா? இப்படி அலையறீங்க? பாவீங்களா? அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பரவாயில்லையா? என்னங்க? அப்பா எலெக்ஷனுக்கு தேவையான எல்லா வேலையும் பக்காவா முடிச்சிட்டேன்ப்பா. யார் யார் வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கு, அதுல ஆளுங்கட்சி எத்தனை எதிர்கட்சி எத்தனை, அதுல எத்தனை ஓட்டு நமக்கு போடுவாங்க, இது எல்லாத்தையும் கரெக்டா கணிச்சு வச்சுட்டேன்ப்பா. என்ன பிரயோஜனம்? நீ என்ன வேலை பார்த்தாலும் அதோட பேரு புகழ் எல்லாத்தையும் உன் அப்பனும் உன் தம்பியும் எடுத்துட்டு போயிடுவானுங்க. முட்டாள், நீ வச்சிருக்க அந்த லிஸ்ட வச்சுக்கிட்டு வீடு வீடா போய் எனக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓட்டு போட கேக்குறியா? எந்த காலத்துலடா இருக்க நீ? எல்லாரையும் நம்ம இடத்துக்கு வர வைக்கணும். ஐயா எனக்கு ரோடு போட்டு கொடுங்க, தண்ணி வசதி பண்ணி கொடுங்க, ஸ்கூல் கட்டி கொடுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டு போறோம்னு அவங்கள சொல்ல வைக்கணும்டா. அவங்க நம்மள தேடி வரதா? அப்பா அதுக்கு நாம என்னப்பா பண்றது? வேணா பணம் கொடுத்துடலாம்ப்பா. வாங்கி செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. டேய், ஜனத்துக்கு நம்ம மேல மரியாதையும் நம்பிக்கையும் வரணும்டா. பணத்தை விட நம்பிக்கையும் விசுவாசம் தான் பெருசு. முதல்ல அதை உருவாக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஐடியா யோசிக்கிறானா? முட்டாள் மாதிரி யோசிக்கிற. லிஸ்ட் வச்சிருக்கானா வீடு வீடா போயிட்டு வரலாமா? ஏங்க என்ன நம்ம வெற்றிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? பரவாயில்லையா அபிராமி? உனக்கும் கொஞ்சம் புத்தி எல்லாம் இருக்கு. நல்ல ஐடியாவா தான் கொடுத்திருக்க. அந்த கல்யாணத்தையே கட்சி மாநாடா நடத்திடுறேன். அத அரசியலுக்கும் பயன்படுத்திடுவேன்ல. நல்ல பொண்ணா பாக்கணுங்க. வீட்டுக்கும் அவனுக்கும் நல்ல பொருத்தமான ஒருத்தியா இருக்கணும். ஏய், என் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பாக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்டி. நீ வாய மூட்டு சும்மாரு. ஏய் ஐயா, நாளைக்கே புரோக்கரை வர சொல்றீங்கயா. அந்த குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு எல்லா விதத்திலயும் சரிசமமா இருக்கணும். முக்கியமா எல்லா விதத்திலையும். என் பையன் எம்எல்ஏ வானான்னா வரப்போற பொண்ணு மந்திரி குடும்ப லெவல்ல இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி பாடுறா. தலைவரு ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்காரு. இவரு வேற ஒரு பொண்ணை பார்க்க சொல்றாரு. அதானே தலைவா எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாரு? இப்ப என்ன பண்ணலாம்? அதெல்லாம் பாத்துடலாங்கய்யா. பாரு, நல்ல குடும்பமா பாரு. சரி வா. என்ன மேடம், மோதிரத்தை பார்த்து என்ன கனவு கண்டுட்டு இருக்கீங்க? இந்த மோதிரம் என் விரலுக்கு புதுசா இருக்குக்கா. இந்த சம்பந்தமும் புதுசு. இது என்ன புது லைஃப்க்கு கூட்டிட்டு போகுதா இல்ல என்னோட பழைய லைஃப்ல இருந்து பிரிக்க போகுதான்னு தெரியல. அஞ்சலி, என்ன பேசிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இந்த வீட்டுக்கு வரதான் போற. அப்பா அம்மான்னு நாங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து உன்னை பார்க்க தான் போறோம். ஏதோ எங்களை விட்டு மொத்தமா பிரிஞ்சு போற மாதிரி பேசிட்டு இருக்க. இது பாரு அஞ்சலி, கல்யாணம் நெருங்க நெருங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிடும். நீ எதை பத்தியும் யோசிக்காத, சரியா? வா. அத நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும். என்னடா கல்யாணமே ஆகாதவ கல்யாணத்தை பத்தி ஓவரா கிளாஸ் எடுக்கிறாளேன்னு பாக்குறியா? ஐயோ அக்கா,
அப்படிலாம் எதுவுமே இல்ல. மேடம், நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு சொன்னீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுவல மேடம். சார் நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு உங்க ஹெல்ப் வேண்டாம் சார். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார், நீங்க போங்க சார் ப்ளீஸ். என்ன மேடம் இந்த வீட்டு முன்னாடி நின்னு கேட்டையே பார்த்துட்டு இருக்கீங்க? மேடம், என் கண்ணு முன்னாடி யார் கஷ்டப்பட்டாலும் ஹெல்ப் பண்றது என் பழக்கம் மேடம். ஒதுங்கி எல்லாம் நான் எப்பவுமே போனதே இல்லை மேடம். அப்படியா சார்? சரி, செக்யூரிட்டிக்கு தெரியாம நான் வீட்டுக்குள்ள போகணும். ஹெல்ப் பண்ண முடியுமா உங்களால? முடியாதுல்ல? அப்ப போங்க. சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. வாங்க மேடம். மேடம், என்ன நம்புங்க மேடம். யாருக்கும் தெரியாம நான் உங்களை உள்ள அனுப்பி வைக்கிறேன். வாங்க மேம், வந்து உட்காருங்க. சரிங்க மேடம், நான் வண்டியில முன்னாடி மெதுவா போறேன், நீங்க பின்னாடியே வாங்க. நம்பி வாங்க மேடம்.